இன்னைக்கு வெயிட் லாஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் 70 கிலோ இருக்கீங்க, எப்படி ஐடியல் வெயிட் வரணும் அப்படின்னு தெரியல. அதை பற்றி தான் ஒன் பை ஒன்னாக எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் மேஜர் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நான் ஐடியல் வெயிட் வரணும், கடைசி அந்த 5-10 கிலோ என்னால் குறைக்கவே முடியல அப்படின்னு ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுறீங்க. ஒரு சில பேர் எல்லாம் 4 வருஷம் 5 வருஷமா அந்த லாஸ்ட் ஒரு 5 கிலோ 10 கிலோ குறைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதை ஈஸியாக குறைக்கிறதுக்கு தான் நான் செம்ம சூப்பரான டிப்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெயிட் கெயின் எப்படி ஆச்சு, நான் ஒரு சில கேட்டகரி எல்லாமே சொல்கிறேன். அந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் போட்டிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை தைராய்டுக்காக நான் டேப்லெட் எடுக்கிறேன் சார், எனக்கு எப்பயுமே டிப்ரெஷன் டென்ஷன்லேயே இருப்பேன், அதனால் எனக்கு தூக்கம் வராது, தூக்கத்துக்காகவும் நான் டேப்லெட் எடுக்கிறேன், இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருமே குண்டு, எங்கள் தாத்தா குண்டு, எங்கள் பாட்டி குண்டு, எங்கள் அம்மா குண்டு, எங்கள் அப்பா குண்டு, அதனால் நானும் குண்டாக இருக்கேன் அப்படின்ற இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போ இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, ஆமாம் இதனால தான் நான் வெயிட் குறைக்க ட்ரையே பண்ணுறதில்ல, ட்ரை பண்ணாலும் எனக்கு வெயிட் குறையல அப்படின்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் சுத்த போய். நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள், ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் என்ன தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கலாம். 3 வேளை சாப்பாடை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வெயிட் சூப்பராக குறையும். உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், அப்போ 3 வேளை சாப்பிடாமல் இருந்தால் வெயிட் குறையுமா, இல்லை 2 வேளை சாப்பிடாமல் இருக்கணுமா, 1 வேளை சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னு நிறைய ஐடியாஸ்லாம் ஓடிட்டே இருக்குது தானே. அதெல்லாம் விட்டுருங்க, நான் சொல்கிற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா லாங் டைம் கோலாக தயவு செய்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஷார்ட் டேர்ம் கோலாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் கோல்னால் என்ன அப்படின்னா ஒரு 60 நாள் இல்லை 90 நாள் ஒரு 180 நாள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே உங்களோட ரிசல்ட்ஸ் எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். இப்போ நீங்கள் லாங் டைம் கோலாக செட் பண்ணீங்க அப்படின்னா 1 மாதம் எடுப்பீங்க, அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ரொம்ப போர் அடிச்சிடும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வேணாம் விட்டுடு, உன்னால் முடியாது போல், ஏற்கனவே ஒரு 3 மாதம் எடுத்து, அதுக்கப்புறம் 6 மாதம் எடுத்து, அதுக்கப்புறம் 1 வருஷமாக ஆச்சு, நீ எப்போ வெயிட் லாஸ் பண்ண போகிற அப்படின்னு உங்களுக்கு நெகட்டிவ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கோலாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். லாங் டைம் கோல் வெயிட் லாஸ்க்கு செட் ஆகவே ஆகாது. நீங்கள் ஒரு 90 நாள் கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லக்கூடாது, டைம் தள்ளி போடக்கூடாது. ஏன் ரீசன் சொல்லக்கூடாது அப்படின்னா, நான் ஒரு ஃபுட் ஹேபிட் கொடுக்குறேன், இந்த ஃபுட்டை சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா இது என்னால் பண்ண முடியாது, அது என்னால் பண்ண முடியாது, இது என்னால் சமைக்க முடியாது, இந்த டைமில் பண்ண முடியாது அப்படின்னு ரீசன் சொல்லாதீங்க. செகண்டு டைமு. நான் ஒரு டைம் சொல்லுவேன், காலையில் இத்தனை மணிக்கு தான் சாப்பிட்ணும், மதியம் இத்தனை மணிக்கு தான் சாப்பிட்ணும், நைட் இத்தனை மணிக்கு தான் சாப்பிட்ணும். ஆனால் அந்த டைமை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் உங்களுக்கு வெயிட்டும் லாஸ் ஆகவே ஆகாது. 90 நாள், இந்த 90 நாளில் ரீசனும் சொல்லக்கூடாது, டைமையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்படி கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா 90 நாளில் உங்களுக்கு வெயிட் குறையும். இதில் நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா 3 மாதன்றது 4 மாதம் ஆகும், 4 மாதன்றது 5 மாதம் ஆகும், 5 மாதன்றது 1 வருஷம் கூட ஆகும். வெயிட் லாஸ் பண்ணுற கனவை நீங்கள் மறந்துட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு நாளில் நான் என்ன பிளான் கொடுக்குறேனோ அந்த பிளானை நீங்கள் கரெக்டாக முடிக்கணும். நான் ஒரு நாளில் என்னென்ன பிளான்லாம் கொடுப்பேன் அப்படின்னா, நல்ல ப்ரோட்டீன் எடுக்கணும், நல்ல கார்போஹைட்ரேட் எடுக்கணும், நல்ல ஃபேட் ஃபுட்டாக எடுக்கணும் அப்படின்ற பிளான் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கிங்களேன். இதை பண்ணிடுவீங்க. இன்னொரு பிளான் கொடுத்துருப்பேன், ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் இல்லை வாக்கிங் ஜாகிங் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை விட்டுருவீங்க. அப்படி நீங்கள் விடவே கூடாது. 1 டே பிளான் அப்படின்னா A to Z நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ 1 டே பிளானை முடிச்சிட்டிங்க, வாரத்தில் 7 நாள் இருக்குது. இப்போ 7 நாளுமே நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். இதில் நிறைய கேட்டகரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 நாள் பிளான் என்னவோ அதன் பிரகாரம் கரெக்டாக பண்ணுவாங்க, அந்த 2 நாள் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. எப்படி சாட்டர்டே சண்டே லீவு அப்படின்ற மாதிரியே ஸ்கிப் பண்ணிவிட்டு விட்டுறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா 5 நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கள, ஏன் அந்த 2 நாள் விடுறீங்க? அந்த 2 நாள் விடுறீங்க அப்படின்னா 3 வேளை உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா 90 நாளும் நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்டால் தான் உங்களுக்கு வெயிட் குறையும். ஒரு 5 நாள் ஃபாலோ பண்ணிட்டு மீதி 2 நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுட் ஹேபிட் எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் குறையவே குறையாது. நான் ஒரு சில பேர்கிட்டலாம் கேட்குறேன், ஏன் நீங்கள் 5 நாள் கரெக்டாக எடுக்கிறீங்க, அந்த 2 நாள் ஏன் விட்டுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2 நாள் ரெஸ்ட்டு விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், வாய்க்கு நீங்கள் எதனா 2 நாள் ரெஸ்ட்டு விட்றீங்களா? அப்படிலாம் இல்லையே, நல்லா தானே சாப்பிட்றீங்க. டயட் பிளான் அப்படின்னா கண்டினியூவாக ஃபாலோ பண்ணோம். 90 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது தானே? இப்போ வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நான் தண்ணி மட்டுமே குடிக்கிறேன் அப்படின்னா
அந்த டைமில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மீதி டைமில் 3 வேளையும் சாப்பிட்றீங்கன்னா ஒரு வேளை கம்பல்சரி எக்ஸசைஸ் பண்ணால் தான் வெயிட்ன்றதே உங்களுக்கு குறையும். வீட்டிலேருந்து இது கூட உங்களால் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு நீங்கள் என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் சொல்கிற டயட் பிளான் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு பசி எடுக்குது அப்படின்னா, பசி எடுக்குதுன்னா சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் சொல்கிறேங்க, சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு எதனா ஆகிடுமா உடம்புல? அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது. உங்கள் உடம்புக்கும் உங்கள் செல்களுக்கும் தேவையான சாப்பாடு 3 வேளை கொடுக்குறீங்களா, அதே போதுமானது. நடுவுலாம் சாப்பிட சொல்லி யாருமே கேட்கல. அப்படி சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வெயிட் குறையவே குறையாது. ரொம்ப பசி எடுக்குது சார், என்ன பண்ணோம்? சும்மா தான் இருக்கணும். பசி எடுக்குதுன்னா முதல்ல தண்ணி குடிங்க. அது தண்ணி பசியா சாப்பாட்டு பசியா அப்படின்னு தெரியாமல் தண்ணி பசிக்கு சாப்பாட்டை கொடுத்துட்றீங்க, சாப்பாட்டு பசிக்கு தண்ணியை கொடுத்துறீங்க. இப்படி கொடுக்குறதால தான் உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சாப்பாடு பசி என்ன, தண்ணி பசி என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. இப்போ நீங்கள் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், 9, 10, 11, 12 1 மணிக்கு பசி எடுக்கிறது தான் சாப்பாட்டு பசி. அதுக்குள்ளே பசி எடுத்துச்சு அப்படின்னா அது தண்ணி பசி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தண்ணி தான் குடிக்கணும். பழைய மாதிரி வந்து காலையில் 2 வேளை சாப்பிட்றது, மதியம் 3 வேளை சாப்பிட்றது, நைட்டு 4 வேளை சாப்பிட்றது, இந்த மாதிரி பழக்கம்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் வெயிட் குறையவே குறையாது. இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன்ல, நீங்களும் என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்கள் வெயிட் லாஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நிறைய வெயிட் லாஸ் மெத்தட்லாம் பார்த்துருப்பீங்க. என்னோட கோச்சிங்கில் சேர்ந்து நான் சொல்கிற நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்கள் ரிசல்ட்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போது அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ உடனே இப்போ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ்ஃபுல்லாகட்டும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.